எப்படிலாம் ஐஸ் வைக்கிறாரு பாரு. வெளி உலகத்தை பார்க்க போறாங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு? காரா சூப்பரா வரும். செம்ம டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. வாவ் சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் டைமா வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதான் அறுத்து சாப்பிடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்காந்துருக்கோம். குட்டி பொண்ணு ஒரு பாத்திரத்தை வச்சு ரெடியா இருக்கிறாரு. அரிஞ்சு போடுங்க, நான் சாப்பிட போறேன். இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கும் பலாப்பழம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப பலாப்பழம் பிடிக்கும். பலாப்பழ சீசன் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா கை கால்லாம் அமிக்கி காட்டு, எங்க பாரு பலாப்பழ சீசன் வந்தது, கை கால் வீங்கிச்சுன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க எங்க அப்பா வாங்கிட்டு வர சொல்லி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போ பார்த்தாலும் பேபிட்ட பலாப்பழம் கேட்டுன்னு இருக்கேன். கமெண்ட்ஸ் கூட பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா அழுக்கவே அழுக்காது, சலிப்பே வராது, எப்போ பார்த்தாலும் பலாப்பழம் வாங்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சலிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃபேவரட் பழம். அதனால சுத்தி வரா கத்தி எடுத்து அறுக்க சொல்றேன், நான் கத்தியை கையில வச்சிருக்கேன். ஆமா, கத்தி வாங்கி இப்ப கட் பண்ணு இருக்காரு. சரி கட் பண்ணலாமா? என்னமா பண்ணணும்? இதை கட் பண்ணி உரிக்கணுமா? எல்லாம் தெரியும் இருக்கு. இந்த குண்டான்ல போடுங்க, குண்டான்ல போட்டு தருவாமா? அரிஞ்சு கட் பண்ணி உரிச்சு அதான் பாத்துல போட்டு தரணும். சாப்பிட்றியா மம்மம்னு? சரி மம்மம். கட் பண்ணி பழம் சொல்ல எடுத்து என் பொண்ணு கிட்ட கொடுக்கணும். அவளே கேட்டுக்கிறாரு பாத்தியா, சிரிக்கிறாரு. அப்பா கட் பண்ணி தரான். அப்பா பயங்கரமா பழுத்துச்சு போல இருக்குது. கட் பண்ண வாசனை செமையா வருது பேபி. அப்படியா, சூப்பர். நான் ஹெல்ப்புக்கு வரவா? பாதி பழத்தை காணா, சூப்பர் சொல்ல போலாம். ஜெஷிதாவை போறான். பலாப்பழம் வந்து நல்லா சம கலரா இருக்கு. இந்த ஜெஷிதா ஆச்சு, என் பொண்ணுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஆச்சு ஜெஷிதா, அம்மா கிட்ட வர. ஜெஷிதா நல்லா இருக்கா? ஓ சூப்பராப்பா, பலாப்பழம் சூப்பரா அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட் வேற லெவலா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. நான் சொன்னேன்ல பாத்தியா, இந்த ஊசியா முள்ளு இருந்ததுன்னா சொலையும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு, ஊசியா தான் இருக்கும். சொலை வந்து சின்னதா தான் இருக்கு. இங்க பாருங்க, நல்லா வந்து மெல்லிசா நீட்டா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஆனா டேஸ்ட் வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் நம்ம சாப்பிட்டதுலயே ரொம்ப டேஸ்டான பழம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்க மரக்காணத்துல வாங்கிட்டு வந்த பழம் அதுவும் நல்லா இருந்தது, அந்த இதுவுமே வேற லெவலா இருக்கு. இது அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மரக்காணத்துல வாங்கிட்டு வந்ததாவது கொஞ்சம் அழுகி போச்சு பழம், கொஞ்சம் வீணாகிட்டோம். இது ஒண்ணு கூட வீணாகாம வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாமே பழுத்து சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பழம். பலாப்பழம் பாயசம் வைக்கணும்னு வச்சுக்கேன், சக்கரை போடாத அப்படியே வைக்கலாம் போல, அந்த அளவுக்கு இனிப்பு இருக்கு. ஆமா, இப்போ பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம். கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது மேக்ஸிமம் பழம், அதனால சீசன் முடிஞ்சது, ஸ்டோர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பலாப்பழம் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு சொல்லி வரது கேட்டிருந்தீங்க. நீங்க பாருங்க, முள்ளு அப்படியே நெருவா இருக்கு, நீட்டா இருக்குல்ல, இந்த மாதிரி வாங்க மாட்டாங்க நிறைய பேர். ஆமா, ஸோ இது மாதிரி முள்ளு நீட்டா நெருவா இருந்ததுன்னா பழம் வந்து ஒல்லியா இருக்கும், கொட்டைதான் இருக்கும். மேக்ஸிமம் பழம் வந்து ஒல்லியா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த தொப்புள்ள நிறைய இருக்கும். ஆமா, இந்த குடல் தான், இது ஃபுல்லாவே இந்த குடல் தான் இருக்கு பாரு. அந்த ஊசியா முள்ளு மாதிரி ஊசியா அந்த குடல் தான் இருக்கும். பழம் எங்கேயாவது ஒன்று தான் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பழத்தை நல்லா தூக்கி பார்க்கணும், வெயிட்டா நல்லா வெயிட்டா இருக்குதா பார்த்து தான் வாங்கணும். பழம் தக்கியா இருந்ததுன்னா கொஞ்சம் சொலை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏன்னா கொட்டை நிறையா இருக்கும்போது வெயிட் நிறையா இருக்கும்ல, அப்போ வந்து என்னன்னா வெயிட்டாக இருக்கணும் பழம். அப்போ வெயிட்டாக இருந்தால் பழம், அந்த மாதிரி தான் நான் இது செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இது பழம் வந்து நல்ல டேஸ்ட், நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. மீதி பழம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாயசம் செய்யலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ டைம் கிடையாது, ஏன்னா காலையில் பாயசம் செஞ்சு சாப்பிடலாம். காலையில் எழுந்து பலாப்பழம் பாயசம் இல்லைன்னா பலாப்பழம் பணியாரம் அது மாதிரி எதாவது செய்யலாம். எஸ், பழம்புரி செய்வாங்க தெரியுமா? ஒரு டைம் நான் செஞ்சுருக்கேன், மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குமா? அது பழம்புரி இதுல செய்வாங்களா, வாழைப்பழத்துல செய்வாங்களான்னு தெரியல. வாழைப்பழத்துல தான் பஜ்ஜி செய்வாங்க. சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறீங்க. நாங்க போய் கேவூர் மாவு வாங்கிட்டு வர போறோம். கேவூர் மாவு மட்டுமா வாங்கிட்டு வர போறீங்க? ஆமா, அம்மா சொல்ல வாயா ஃப்ரெண்ட்ஸ், நானும் வரேன். எங்க நீங்க மட்டும் கிளம்புன்னு கேட்டா, என் பொண்ணு நீ வீட்டுக்குள்ளே வச்சிருக்க, அடைச்சி வச்சுட்ட, டிப்ரெஷன் ஆயிட்ட, இப்பெல்லாம் கோவப்படுற, நான் வெளியில கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வைக்கிறதுனால வந்து கோவம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அஸ்விதாக்கு வெளியில கூட்டு போய் வெளி உலகத்தை காட்டி கூட்டு வந்தோம்னா அதனால கொஞ்சம் நல்லா இருப்பா. அதனால வெளி உலகத்தை பார்க்க போறாங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு?
கார ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒத்த கொண்டை போட்டு பூ வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டாக்கு அழகாக கட்டி கொடுத்தாங்க. ஜாதி மல்லி செம்ம வாசனை. ஜஷிதா அம்மா பாரு அழகு பண்ணு. சரி போயிட்டாங்க. மறக்காம ராகி மாவு வாங்கினவங்க கூழ் போடுறதுக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் அரிஞ்சு திருப்தியா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருந்தது. சாப்பிட்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம்னு சொல்லி எடுத்து ஃப்ரிட்ஜில். ஆமா, எப்ப பலாப்பழத்துல ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்வா செஞ்சு சாப்பிட்டோம், அதுவே வேற லெவலா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போலி செய்ய போறேன். பலாப்பழ போலி. எஸ், சூப்பரா நல்லா இருக்கு. பலாப்பழம் வாசனையே நல்லா தித்திப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து அந்த கூலிங்லாம் போன பிறகு அப்படியே சாப்பிட்டாக்குமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இதை வச்சு நம்ம வந்து பலாப்பழ போலி செய்ய போறோம். உங்களுக்கும் பலாப்பழம் கிடைச்சதுன்னா வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடல, அது கொஞ்ச நேரம் ஊறும் அப்பதான் அது வரைக்கும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்து பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போலிக்கு எப்பவுமே மைதா மாவு செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஸோ மைதா மாவு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன். போலி தேவையான பொருள்லாம் எப்பயும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சிட்டு தேங்காய் துருவல் எல்லாமே முடிஞ்சிருது. ஆமா, போலி நல்லா எல்லோ கலரா மாவு, மஞ்சள் பொடி, லைட்டா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டா பிசையணும். மாவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன். இங்க பாருங்க. ஸோ கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி பிசையும் போது நல்லா ஒட்டாமல் வரும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் பிசையணும்ல, அதை விட நல்லா லூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாவு இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து ஸ்டஃப் வச்சு நல்லா வந்து தட்டுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லை நல்லா தின்னாக இருக்கும். ஸோ நம்ம போலிலாம் சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டைட்டாக பண்ணிட்டோம்னா ஒரு லேயர் மாதிரி அப்படியே தெரியும். ஆனால் வந்து போலியில் வந்து ரொம்ப தின்னாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக வந்து மாவு பிசையிறது. மாவு வந்து சூப்பரா பிசைஞ்சாச்சு. இங்க பாருங்க நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து தண்ணியா தான் இருக்கும். தண்ணியா இருக்கும்போது கையில எல்லாம் ஒட்டும். கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊத்தி நல்லா பிசைய வந்து பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வந்துடும். இது அப்படியே வந்து மூடி போட்டு ஓரமா வச்சிடலாம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள வைக்கிற ஸ்டஃப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் தேங்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருவி வச்சாச்சு. சூப்பரா தேங்காய் துருவி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவர் வந்து கொட்டையை எடுத்துட்டு அழகாக கட் பண்ணி அரைச்சி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம். அரைக்கணுமா? சரி, அரைச்சிக்கலாம். நல்லா அப்படியே அந்த தேன் சொல்லுவாங்கல்ல, பலாசொலையை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் என்ன மாதிரி பலாசொலை எப்போ கிடைச்சாலும் சாப்பிடுவோன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சலிக்குமா சலிக்காது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க பலாப்பழம். முக்கணியில் ஒரு கனி, முக்கணியில முக்கியமான கனி மாப்பலா வாழை. ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலாசோலை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தாம வந்து பாத்தீங்கன்னா கட்டியா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உள்ள வைக்கிற ஸ்டஃப் தானே ரெடி பண்ண போறோம். தண்ணியானா அது பாயசமா மாறிடும். ஸோ நல்லா கட்டியா அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காம அப்படியே அரைக்கணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வானல் காய வச்சிருக்கேன். நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா. நெய் சேர்த்துட்டு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்க இல்லையா, அதுல கொஞ்சமா தேங்காய் போட்டு நல்லா ட்ரையா வறுத்துக்கலாம். எப்பவுமே இந்த பலாப்பழம் பாயாசம் பலாப்பழம் ரெசிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கேரளா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்படியே சில்லு சில்லாக வந்து உடைப்பாங்க. உடைச்சி அதை நல்லா நெய்யில் வறுத்து அந்த வாசனையே வரும் பார்த்தீங்களா, நல்லா செவந்து அது மாதிரி வந்து போடுவாங்க. அது ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம முந்திரிலாம் வந்து வறுத்து போகிறோம் இல்லையா, ஸோ தேங்காயை வறுத்து போடுவாங்க, அது நல்லா இருக்கும். ஸோ பலாப்பழம் செய்யறதுனால இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தேங்காயை நல்லா ட்ரையாக வந்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாசனை வர இருக்கும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்கு. நல்லா இருக்கும் நெய்யில் தேங்காய் வறுத்தா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் இனிப்பு, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். கூட வந்து பலாப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து வெள்ளம் மெல்ட் ஆகும். என் பொண்ணு பத்தியா சேர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டு சேர் போட்டு ஏறி நிக்கிறாரு. என்ன ஜஸ்விதா இன்னும் ரெடி பண்ணவே இல்லடி.
உன் பொண்ணோட எங்க ஹால்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தள்ளின்னு வந்து தள்ளின்னு வந்துட்டு வெல்லம் போட்டு இங்க பாரு அவர் என்னென்ன வேலை பண்றாருன்னு. வெல்லம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சா பலாப்பழத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா திக்கா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவரை வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா திக்கா ஆகிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் துருவி வச்சிருக்கோம் இல்லையா, துருவி வச்சிருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சேரை ஒன்றை போட்டுனாரு. சேரை போட்டுட்டு நான் சமைக்கிறத வேடிக்கை பார்க்க வந்துட்டா. இங்க வந்து இதை காட்டுறா, இதை வேணுமா, இது வேணும், இது வேணும், அது எல்லாமே வேணும் கேக்குறேன். எப்படி உட்காந்துட்டாரு உட்காந்துட்டாரு கிச்சனுக்கு வந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஆறின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக தட்டிக்கலாம். நல்லா திக்கா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் போலி ரெடி ஆகவே இல்லை, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஆற வைக்கிறதுக்காக வந்தேன் பிடிக்கலான்னு. அது விடவே மாட்டேன். டேஸ்ட் பிடிச்சிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அல்வா மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஜெசிதா நல்லா விரும்பி சாப்பிட்றாரு. சூப்பரா இருக்கு, அல்வா மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ வந்து பார்த்தீங்கன்னா போலி செய்யவே விட மாட்டா போல. தட்டு காலி எடுக்கணும்னு தெரியலையே. என்னடி இந்த கொஞ்சமா அவ்வளோதான் போதும் அவ்வளோதான். எப்படிலாம் ஐஸ் வைக்கிறாரு பாரு. முத்தா கொடுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு, போலி செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் ஜெசிதா. செஞ்சு தரேன்னா எல்லா வித்தையும் தெரியுமா உனக்கு? எப்படி அம்மாவை ஏமாத்துறது, கட்டி பிடிக்கிறது. உனக்கு தெரியாது இந்த நேக்கெல்லாம். அதான் தெரியும், என்னை பத்தி எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஜஸ்டா போதுமா அம்மா போலி செஞ்சு தரோம். ஒரு முத்தாக்கும் ஒரு வாய் ஒரு ஸ்நாக்ஸ். போலி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம உள்ள வச்ச ஸ்டவ் வந்து ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு வாழை இலை வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போலி தட்டுறதுக்காக கையில நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒட்டாம இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இலையிலுமே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலி தட்ட வேண்டியதான். ஆமா, வா சூப்பரா நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க. ஆமா, போலி மாவு இந்த மாதிரி பிசைஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா இருக்கும் செய்யறது. ஸோ ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கலாம். குட்டி பொண்ணு குறுக்க வந்து நின்று எட்டி வீடியோ எடுத்துன்னு பேபி. கையில கொஞ்சமா ஆயில் வச்சு அழகா ரவுண்டா தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கையாலே இந்த தட்டினாலே நல்லா வந்துரும். தட்டிக்கணும். ஜெசிதா இங்க பாரு, அப்பா பாரு, என்னடி வேணும்? சரி சரி சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டஃப் வந்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ அழகா வந்து மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்பதான் வந்து அழகா தட்டிக்கணும் ரவுண்டா. என்னம்மா தோசைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரா மெல்லிசா வந்து பாத்தீங்கன்னா தட்டி இருக்கேன். இலையோட எடுத்து இதுல கவுத்துரு. ஆமா வருமா? வரும். ஷேப்பு பரவாயில்ல. ஜெசிதா எப்படி இருக்கான்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேற அதான் செய்யும் போது பாக்குறாரு. அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நவுத்தி வந்து இவரே சேர் போட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து தட்டிக்கணும். 2 பக்கமும் அழகா வேக வச்சு திருப்பினா சூப்பரான போலி வந்து ரெடி ஆயிடும். அதுவும் பலாப்பழ போலி யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. தேங்காய் போலி, பருப்பு போலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கோம். கடையில நார்மலாவே கிடைக்கும். ஆமா. ஸோ வந்து நம்ம பலாப்பழம் ஃபிளேவர்ல பலாப்பழம் போலி. ஆமா, நம்ம வீட்ல இன்னைக்கு பலாப்பழ போலி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறோம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் செஞ்ச போலி ரெடி ஆயிடுச்சு. ஆமாங்க பாருங்க, 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. ஒரு எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல வச்சிட்டு நெக்ஸ்ட் போலி தான் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சமா வச்சிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா மாவு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வைக்க பூர்ணம் நிறைய வச்சு தின் லேயரா வந்து பாத்தீங்கன்னா தட்டி இருக்கேன்.
சரி ஒரு அப்படியே கவுத்து விட்டுலாமா? எடுக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கு. அழகா வருதுப்பா. கட்டியிருப்பான் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது போலியுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போலி இருக்கும். நம்ம பாரு அப்படியே ஷேப்பே வந்து டிஃப்ரெண்டாக வந்து நான் செஞ்சுருக்கேன். கைக்கு எப்படி வருதோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தட்டியிருக்கேன். அடுத்த ஒரு போலி ரெடி ஆகிட்டு இருக்கு. சவுண்டை பார்த்தியா? பாருங்க. ஜெஷிதா நம்ம சாப்பிடலாம். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா போடலாம். சரிம்மா ஃபேன் ஆற வச்சு சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழ போலி செஞ்சாச்சு. என்ன விட என் பொண்ணு ரொம்ப ஆர்வமா இருக்கா. குடு 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 குடு. முழுசா சந்திரமுகியா மாறிய ஜெஷிதாவை பாரு. அதேதான். இங்க பாருங்க நல்லா ஜூஸியா சூப்பரா இருக்குது. உள்ள இருக்கிற ஸ்டஃப் பாருங்களா அப்படியே எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸியா இருக்கு. செம்மையா இருக்கு. ஆவச்சு நல்லா இருக்கமா? சூப்பர். வாவ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் போலி மேல நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெந்திருக்கு. நல்ல ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. நல்லா வாசனையா இருக்கா? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பலாப்பழம் கிடைச்சுன்னா இந்த மாதிரி முழு பழமா வாங்க கூட அவசியம் இல்லை. சொலையா வாங்கிட்டு ஆமா கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஃப்ளேவரா சூப்பரா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காமா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து பலாப்பழ போலி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். பாய் ஜெஷிதா. பாய் சொல்லு. பாய் சொல்லு ஜெஷிதா. வாய்ப்பே கிடையாது. ஜெஷிதா பாய் சொல்லுமா. பாய் சொல்லு. டாடா பாய் சொல்லு. பாய் ஜெஷிதா. டாடா பாய் சொல்லுமா. டாடா பாய். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒன்று சுட்டுட்டு இருக்கேன் அப்படி சொல்றேன்.